வணக்கம். இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் ஒரு ஏக்கர் காணி விற்பனைக்காக வந்துள்ளது. இந்த காணி தொடர்பான விவரங்களை நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த விவரங்களை பார்வையிடுவதற்கு முதல்ல என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் முதல் தடவையாக இப்பொழுது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு இந்த காணொலியை பார்வையிடுங்கள். இந்த காணியினுடைய முன்பகுதியிலேயே கட்டுக்கிணறு காணப்படுது. நாங்கள் இப்பொழுது இந்த கட்டுக்கிணறு தொடர்பாக முழுமையாக பார்வையிடுவோம். இந்த கட்டுக்கிணத்துல என்ன ஒரு விடயம் என்று சொன்னால், இந்த பகுதியில் கட்டுக்கிணறு அடியில் தண்ணி நிற்கிறதுனால கோட நேரம் கொஞ்சம் தண்ணி நல்லா அடுக்கி போயிடும். ஆனால் அதற்கான தீர்வு இந்த ஏரியாவில் அந்த தீர்வை எப்படி இல்லாமல் ஆக்கியிருக்கணும் என்று சொன்னால், குழாய் கிணறு கிணத்துக்குள்ளே அடிக்கிறது. இப்போ இதுக்குள்ள நீங்கள் குழாய் கிணறு அடிச்சு அதை கொண்டு ஆத்தோட இணைச்சிங்களா இருந்தால் எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் வற்றாத ஒரு நீரோட்டமாக காணப்படும். அவ்வாறு தான் இந்த பகுதியில் பெரிய பெரிய தோட்டக்காணிகள் பண்ணக்காணிகள் எல்லாமே செய்திருக்கணும். இப்போ நாங்கள் இந்த காணியை சுற்றி பார்வையிடுவோம். 2 அறை பிராந்த கிச்சன் என்று சொல்ற அமைப்பில் ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு 3 அறைகள் கட்டக்கூடிய வசதி வாய்ப்போடு கட்டப்பட்டிருக்கு. அதாவது 3வது அறை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். 2 அறைகளும் பிராந்த கிச்சன் எல்லாமே கம்ப்ளீட்டான வேலையோட இந்த வீடு வந்திருக்குது. நாங்கள் இந்த காணியினுடைய பின்பகுதியை இப்பொழுது போய் பார்வையிடுவோம். அதாவது காணியை சுற்றி பார்வையிட்டு இறுதியாக வீட்டை முழுமையாக பார்வையிடுவோம். இந்த காணி வெறுமையாக காணப்படுது. அதாவது பெரிய பயன்தரு மரங்கள் நிறைய வைக்காம வெறுமையாக காணப்படுது. ஆனால் மண் தென்னை மா பலா போன்ற பெரிய பயிற்சிகளுக்கும் அதே நேரம் சிறிய பயிற்சிகளுக்கும் உகந்த மண்வளமாக இந்த மண்வளம் காணப்படுகிறது. அது தவிர இந்த காணி அமைந்திருக்கிற பகுதிக்கு அருகாமையில் என்ன விடயங்கள், என்ன பிரசித்தி பெற்ற இடங்கள் இருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்வையிடுவோமாக இருந்தால், இந்த காணியிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் 5 ஏக்கருக்கும் பெரிய ஒரு நிலப்பரப்பில் பெருமளவாக தோட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். பெரிய பண்ணை மாதிரி தோட்டம் செய்கிற ஒரு காணியும் இருக்குது. அதே நேரம் அதுக்கு அருகாமையில் பெரிய கோழி பண்ணை இருக்குது. மற்ற சைடில் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய பண்டி பண்ணை இருக்குது. அது கொஞ்சம் தூரம் இருக்குது. அது தவிர பாடசாலைகள் அருகாமையிலே அமைந்திருக்கு. அதாவது வள்ளுவர் பாடசாலை இந்த காணியிலிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. அது தவிர சிறுவர் பாடசாலை ஒன்று அமைந்திருக்கிறது. பெரிய ஒரு டியூட்டோரியல் கல்லூரி அமைந்திருக்கிறது. அதாவது பகுதி நேர பாடங்களை நாங்கள் கற்பதற்கான ஒரு பெரிய கல்லூரியும் இருக்கிறது. அது தவிர எங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய இடங்களுக்கு நடுவிலேயே இந்த காணி அமைந்திருக்குது என்றுதான் சொல்ல வேண்டும். நான் குறிப்பிட்டிருந்த விடயங்களில் எந்த ஒரு தகவலாவது புலையாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் நேரடியாக பார்வையிடும் பொழுது நான் கூறிய தரவுகள் அனைத்தும் உண்மை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் நேரடியாக பார்வையிடும் பொழுது இந்த தரவுகளிலே இருக்கும் இடங்களையும் நீங்கள் மேற்கொண்டு பார்வையிடுங்கள். அப்பொழுதுதான் இந்த காணியினுடைய தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வீட்டினுடைய பின்பகுதியில ஒரு மலசலகூடமும் காணப்படுது. அந்த மலசலகூடம் இருக்கிற பகுதிக்கு நேர பின்னுக்கு நீங்கள் பார்வையிடுங்கள். இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கும் ஒரு பெரிய மாடி வீடு கட்டுப்பட்டு கொண்டிருக்குது. அதாவது மாடி வீடு கீழ்த்தளம் வேலை முடிந்து மேல்தள வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அதிலே நீங்கள் பார்வையிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்கும் பெரிய ஒரு மாடி வீடு இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே கட்டி கொண்டிருக்கணும். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு டவுன் அல்லது நல்ல ஒரு ஆட்கள் உள்ள நல்ல ஒரு இடத்துல தான் இவ்வாறு பெரிய மாடி வீடுகளை செலவழித்து ஒரு நபர் கட்ட முடியும். இவ்வாறு வீடு கட்டும் ஒரு இடத்துக்கு அருகாமையிலே இருக்கிறதுனால நீங்கள் கட்டாயம் நல்ல ஒரு சூழலில் இது அமைந்திருக்கு என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இதில் பார்வையிடும் பொழுது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பெரிய மாடி வீடு கட்டுப்பட்டு கொண்டிருக்குது. அது தவிர ஒரு சிறிய தற்காலிக வீடும் இந்த காணிக்குள்ள காணப்படுது. அந்த மூலையில பார்த்தீர்களாக இருந்தால் இந்த தற்காலிக வீடு காணப்படுது. இப்போ நாங்கள் இந்த வீட்டினுடைய உள்பகுதிகளை பார்வையிடுவதற்கு முதல் நிறைய பேர் நீங்கள் இறுதி வரை காணொலியை பார்வையிட்டு விலையை அறிந்து கொள்வதில் சிரமப்படுகிறீர்கள். அதனால இந்த காணியினுடைய விலை பார்ப்பீர்களாக இருந்தால் 65 லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்க விலை. மேற்கொண்டு நீங்கள் கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். திரையிலே தெரியும் தொலைபேசி
தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். மேலதிகமாக கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு நீங்களும் உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். இதில் திரையிலே கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய நம்பர், அழைப்பு ஏற்படுத்துங்கள். உங்களுடைய காணிகளையும் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. ரைட், இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ள அமைந்திருக்கிற வீடை நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். இந்த வீட்டினுடைய அமைப்புகள் எவ்வாறு காணப்படுகிறது என்பதை உள்ளே சென்று பார்வையிடுவோம். வாங்க இப்ப இந்த காணிக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள நாங்கள் போய் பார்வையிடுவோம். முன்னுக்கு பிராந்தைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் டபுள் கதவு போடப்பட்டிருக்குது. நிலம் சீமேந்தாக காணப்படுது. அது தவிர மேலே லெவல் சீட் ஒன்றுமே போடப்படவில்லை. நீங்கள் தான் மேற்கொண்டு செய்து கொள்ள வேண்டியிருக்கும். கரண்ட் வசதி இருக்குது. ஃபேன் பூட்டப்பட்டிருக்குது. 2 அறைகள் காணப்படுகின்றது. நாங்கள் முதலாவதாக இந்த வீட்டிலே காணப்படுகின்ற சாமி அறை, பிரதான அறையாக காணப்படும் சாமி அறையை நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். வீடு உள்தளங்கள் முழுமையாக பூசப்பட்டிருக்குது. சாமி அறைக்கு ஒரு சிங்கிள் கதவு பலப்பான ஒரு கதவு போடப்பட்டிருக்குது. சாமி அறையினுடைய நிலத்தளமும் சீமேந்தாகத்தான் காணப்படுகிறது. மேல சாமி அறைக்கு லெவல் சீட் ஒன்றுமே அடுத்ததாக நாங்கள் 2வது அறையை உள்ளே சென்று பார்ப்பிடுவோம். 2வது அறைக்கும் கதவு போடப்பட்டிருக்கிறது. உள்ளே சென்று நாங்கள் எஞ்சிய அமைப்புகளை பார்ப்போம். 2வது அறையினுடைய கீழ்த்தளமும் சீமேந்தாக காணப்படுது. இதுவும் அதே போன்று லெவல் சீட் எதுவுமே அடிக்கப்படவில்லை. நோமலான வேலைப்பாடாக தான் காணப்படுது. ஆனால் கதவு பிளப்பாக போடப்பட்டிருக்குது. அடுத்ததாக நாங்கள் இந்த வீட்டிலே காணப்படுகின்ற சமையலறையை சென்று பார்வையிடுவோம். சமையலறைக்கு நேர முன்னுக்கு நான் குறிப்பிட்டிருந்தது போல 3வது அறைக்குரிய வாசல் இருக்குது. நீங்கள் மேற்கொண்டு கட்டிக்கொள்ளணும். இதில் பொருட்கள் வைக்கிற தட்டு நீள் சதுரமா பெரிய ஒரு அளவில் கட்டப்பட்டிருக்குது. சிங் தட்டு காணப்படுது. அது தவிர பொருட்கள் வைக்கிற தட்டும் ஒரு அழகான குட்டி டிசைன்ல கட்டி இருக்கணும். அது தவிர விறகு அடுப்பு இங்கே செய்யப்பட்டிருக்குது. விறகு அடுப்புல சமையல் நடந்து கொண்டிருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு இந்த காணி வீட்டினுடைய மொத்தமான அமைப்புகள் காணப்படுகிறது. இதுல 3வது அறைக்கு பாருங்க, வாசலுக்கு நீங்கள் உடைத்து 3வது அறை கட்டினால் வாசல் பகுதியை உடைத்துக்குள்ள இலகுவான முறையில அந்த இடத்த பூசாமையும் நேரா கட்டி இருக்கணும். இலகுவாக நீங்கள் உடைத்து 3வது அறைக்கு கதவு போடக்கூடிய மாதிரி நீங்கள் 3வது அறையையும் கட்டி கொள்வீர்களாக இருந்தால் அழகிய ஒரு வீடாக காணப்படும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் இந்த காணி பிடித்திருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். 65 லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளே. நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.